பொதுவாக 60 வயது தாண்டிவிட்டால் ஆசைகள் எல்லாம் குறையும் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு சற்று மாறுபட்டு இருக்கிறது. எனக்கே ஒரு வகையில் விசித்திரமாக இருக்கிறது. உடலில் இன்னும் இச்சைகளும் அதிகமாகவே உள்ளது. வீட்டு சாப்பாடை விட வெளி சாப்பாடு இன்னும் ருசியாக இருக்கிறது. ஆனால் ரகசியமாக செய்வது தான் சற்று சவாலாக உள்ளது. 30 வயதுக்கு மேல் உள்ள பெண்களுடைய ருசி 20 முதல் 30 வரைக்கும் உள்ள பெண்களிடம் இல்லை. உடம்பு இருந்தால் மட்டுமே சுவைப்பது இல்லை. இருக்கும்போது பெண் வெட்கமில்லாமல் காட்டினால் தான் சந்தோஷமே. 30க்கு மேற்பட்ட வயது உள்ள, குறிப்பாக திருமணம் முடிந்து ஒரு குழந்தை இருக்கும் பெண்கள். உடம்பும் அனுபவமும் அதிகமான அன்பை தரும் பல அனுபவங்கள் எனக்கு. ஆனால் குறிப்பாக இப்போது ஒரு 50 வயது மலையாள பெண்ணுடன் ஏற்பட்ட அனுபவம் ருசிகரமானது. என் மனைவிக்கு ஒரு நெருக்கமான தோழி இருக்கிறாள். அவளுடைய மகன் ஒரு பெண்ணை விரும்பினான். அவனுடைய வருங்கால மாமனார் தமிழர். ஆனால் அவருடைய மனைவி கேரளாவை சேர்ந்தவர். நான் அவர்கள் வீட்டு திருமணத்திற்கு மனைவியுடன் சென்று இருந்தேன். எங்களுக்கு அந்த பையனின் மாமனார் மற்றும் மாமியாரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். நான் 50 வயதை நெருங்கும் பெண் என்றால் ஏதோ ஒரு வயசான பொம்பிளை என்று நினைத்து கொண்டு இருந்தேன். அப்பாப்பா, அவளை பார்த்தால் அப்படி சொல்ல முடியவில்லை. நான் அவளைய பார்த்து கொண்டு இருந்தேன். அவளும் அதை கவனித்தாள் போல. பிறகு எல்லோரும் முகூர்த்த வேளையில் கவனமாக இருந்ததால் மற்ற நண்பர்களை சந்தித்து பேசிக்கொண்டு இருந்தோம். என் மனைவிக்கு நெருங்கிய தோழி என்பதால் என் மனைவி அவள் தோழியுடன் வேலைகளில் மும்முரமாக இருந்தாள். அது கடற்கரை சாலையில் ஒரு ஓபன் மண்டபம் போல பெரியதாக இருந்தது. தங்குவதற்கு வசதியாக சுற்றி கட்டேஜஸ். நான் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது இவள் கையில் ஏதோ பொருட்களை சுமந்து கொண்டு வந்தாள். நான் அவளை பார்த்து சிரித்தேன். அவளும் புன்னகைத்தாள். நான் வேண்டும் என்றால் உதவி செய்யவா என்று கேட்டேன். உடனே 2 பைகளை என்னிடம் கொடுத்தாள். பேசிக்கொண்டே நடந்தோம். உங்களை பார்த்தால் இப்படி ஒரு வளர்ந்த பெண்ணுடைய அம்மா போலவே இல்லை என்றேன். ஏன் என்று கேட்டாள். சொன்ன கோவிக்காமல் இருப்பீர்கள் என்றால் சொல்கிறேன் என்றேன் சிரித்துக்கொண்டே. அவளும் புன்னகையுடன் சும்மா சொல்லுங்க என்றாள். உங்களுக்கு வயசு ஆனது போலவே இல்லை. குறிப்பா நீங்க சிரிச்சா செம்மையா இருக்குன்னு சொன்னேன். கண்ணு அவளையே பார்த்து கொண்டு இருந்தது. அவள் வெட்கப்பட்டு கொண்டே சும்மா சொல்லாதீங்க, நான் என்ன அப்படியா இருக்கேன் என்று சற்று கொஞ்சலாக பேசினாள். நான் சொன்னேன், இல்லை, உடம்பு பருத்து விட்டது தவிர நீங்கள் செம்மையா தான் இருக்கு என்று. நானும் உங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல உங்க பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு. அதென்ன என்ன அப்படி பாத்தீங்க? நீங்க சரியான ஆளுதான். பேசிக்கிட்டே அவங்க ரூம் கிட்டே போயிட்டோம். நான் அவகிட்டே இருந்து சாவிய வாங்கி கதவை திறந்தேன். உள்ள போய் சாமான்களை வச்சிட்டு நான் கிளம்புறேன், தேட போறாங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்தேன். ஐயோ இருங்க, அதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உங்க மனைவியும் என் சம்பந்தியும் இப்பதான் கார்ல எங்கேயோ பக்கத்துல போய் இருக்காங்க, ஏதோ வாங்கணும்னு. உட்காருங்க, நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை சாத்துனா. சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாஷ்ரூம் போயிடு வந்தா. கொஞ்சம் திரும்புங்க, நான் புடவைய மாத்துறேன்னு சிரிச்சா. நான் திரும்பிக்கிட்டேன். என்னங்க கொஞ்சம் இந்த ஹூக்கை கழட்டுங்க, மாட்டிக்கிச்சு போலன்னு சொன்னா. என்னங்க இதுன்னு கேட்டேன். கூச்சமா இருக்கு, சீக்கிரமா ஹூக்கை அவுத்து குடுங்கன்னு சினுங்கினா. கிட்ட போய் அந்த ஹூக்கை அவுத்து கொடுத்தேன். என் புருஷன் தேடிக்கிட்டு வருவாருன்னு சொன்னா. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, எல்லாமே செய்யலாம்னு என்னோட கண்களை பார்த்து சொன்னா. சீக்கிரமா எனக்கு விருந்து போடுறீங்களான்னு கேட்டேன். கட்டாயமா, எனக்கும் ஆசையா தான் இருக்குங்க சொல்லிக்கிட்டே விலகினா. போலாம் வாங்க, இங்க ரொம்ப ரிஸ்க்னு சிரிச்சா. 2 பேரும் பூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு போனோம். கொஞ்சம் தான் நடந்தோம். அங்க எல்லாரும் சாப்பாட்டு பந்தியிலே மும்முரமாய் இருந்தாங்க. என் மனைவி எனக்கு போன் செய்தாள். என்னங்க, நாங்க வர 1 மணி நேரமாச்சு ஆகும், நீங்க சாப்பிட்டு விடுங்கன்னு நான் அவளோட சேர்ந்து சாப்பிட்டேன். ரகசியமா ஸ்வீட்ட ஆளுக்கு பாதி கடிச்சிட்டு இலையில மாத்திக்கிட்டோம். உங்க புருஷன் எங்க காணோமேன்னு கேட்டேன். அவரோட நண்பர்களோட சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னா. உன்னை சாரி, உங்களோட ஒன்னா படுக்குறாரான்னு கேட்டேன். என்ன தொட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு என்ன கொஞ்சம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா. கை கழுவிக்கிட்டு மண்டபத்துல உட்கார்ந்தோம், பீட போட்டுக்கிட்டோம். அவ என் வாய பார்த்து நல்லா சிவக்குது.
உங்க வாய் எனக்கு பாருங்கன்னு நாக்கை நீட்டினா. உங்களுக்கும் நல்ல சிவக்குதுன்னு சிரிச்சேன். இந்த வாங்க போங்க வேணாம். என்ன நீ வா போ கூப்பிடுங்க உங்க மொபைல் நம்பரை குடுங்கன்னு வாங்கிக்கிட்டா. நான் மிஸ்ட் கால் தரேன் ஹேமான்னு சேவ் பண்ணிக்குங்கன்னு சொன்னா. அப்பாடி இப்பதான் உன்னோட மொபைல் நம்பரை கொடுக்கணும்னு தோணிச்சான்னு சிரிச்சுக்கிட்டே அவ நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ அவளோட புருஷன் வந்தாரு. என்ன பார்த்து ஸ்நேகமா சிரிச்சுக்கிட்டே ஹேமா கிட்டே சாப்பியான்னு கேட்டாரு. அவ இப்பத்தாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டங்கள்னு கேட்டா. நானும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் 2 பேரை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். இங்க பஸ் வசதி சரியா இல்லே ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு. நான் ஹேமா கிட்டே இப்போ 2 மணி நேரம் நமக்கு இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஹஸ்கியா கேட்டேன். நானே கேட்கணும்னு நினைச்சேன் வாங்க எங்க காட்டேஜ்க்கு போலாம்னு சொன்னேன். 2 பேரும் நடந்தோம். கூட்டம் போய் ரொம்ப சொற்ப அளவு ஆட்களே இருந்தாங்க. உள்ள போய் சாத்திக்கிட்டோம். அவ ரொம்ப பழகின போல உட்கார்ந்தா. அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஹேமா குளிச்சிட்டு மண்டபத்துக்கு போலாம் டார்லிங்னு சொன்னேன்.